ஒண்ணுங்க நீங்க வந்து மரியாதையா சொல்லுங்க. திருந்திருவாங்க. இல்ல அவாய்ட் பண்ணுங்க. இல்ல விட்டுட்டு உங்க வேலைய பாருங்க. சரி அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய பாருங்க. உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இது ஒரு ஆப்ஷன் சொல்றேன். இது எல்லாரும் செய்ய சொல்லீங்க. இப்படியும் டீல் பண்ணலாம். இதுக்கு கவலைப்படாதீர்கள். இது தவறல்ல. கெட்டவங்களை சமாளிக்க நாம் கெட்டவங்களாக மாறுவது தவறல்ல. அவங்களுக்கு மட்டும் தான் கெட்டவங்களா மாறணும். அது எல்லா இடத்துலயும் மாறிறக்கூடாது. ஆட்டிட்யூடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அணுகுமுறை. வச்சு செஞ்சு விடுங்க போகட்டும். ஆமாங்க. உதாரணத்துக்கு, இப்போ ஒரு மேடையில ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, யாரோ ஒருத்தங்க ஏதோ மேடையில பேசிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வந்து மைக் வாங்கிட்டு கேள்வி கேட்கிறாரு. பாரம்பரியங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்கன்னு இப்படிலாம் பண்றீங்கன்னு என்ன கேட்டிருக்காரு. அவர் விதண்டாவாதம் வளர்ந்துக்குன்னே வந்திருக்காரு. நான் உடனே மைக் வாங்கி, அவர் பேண்ட் போட்டிருந்தார், டீ ஷர்ட் போட்டிருந்தாரு. நான் சொன்னேன், "நீங்க ஏங்க வேஷ்டியில வரல, சட்டை போட்டு வரலன்னு?" கேட்டேன். இந்த மாரி கேட்கும்போது, அவர் திருப்பி பேச முடியலையா இல்லையா அவருக்கு? புரிஞ்சுங்களா? ஒருத்தர் கார்ல வந்துட்டு ஏதோ பேசிட்டு, "நீங்க கட்ட வண்டியில வரலன்னு கேட்க வேண்டியது தானே அவர." புரிஞ்சுங்க. அதாவது நமக்கு தேவைப்பட்டால், நாம் அவர்களைப் போல் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இதுதான் யாரும் சொல்லிக் குடுக்கல. எல்லா இடத்துலயுமே அன்பாருன்னே சொல்லிக் குடுத்துட்டாங்க. நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். வேணுமென்னே வம்புக்கு வர ஒருத்தவங்க கிட்ட நம்ம வம்புக்கு போறது தப்பு இல்ல. ஆனா, அதனால நம்ம பாதிக்கக்கூடாது. இதுதான் ஞானிகளின் வேலை.